ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்துக்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் தான் உங்களோட தீப்பொறி அமுல் பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம டெய்லி வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு வரோம். நீங்கள் போஸ்ட் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள். நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோ எல்லாமே பெய்ட் ப்ரொமோஷன் வீடியோ. நம்ம வீடியோ ஸ்பான்சர் எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து தமிழ்நாட்டு நிறுவனம், ஒரு நல்ல நிறுவனம் செயல்பட்டு இருக்கு. ஒரு ஆன்லைனில் ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்மாக செயல்பட்டு இருக்காங்க. இந்த ஆன்லைன் மூலமாக ஒர்க் ஃப்ரம் ஹோம் கூடிய ஒரு ஹோமில், அதாவது வீட்டில் இருந்து நம்மளோட நேரத்தில் நம்ம வந்து ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கையும் கையில் எடுத்து சிறப்பாக செயல்பட்டு வாங்க. நம்ம வீடியோக்கு போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதுல வந்து டெல்லியில் உள்ள குடியரசுத் தலைவர் இல்லம், அதாவது குடியரசு இல்லத்தை பார்க்கறதுக்கு நாங்கள் ராஷ்டிரபதி பவனுக்கு வந்து டிக்கெட் எடுத்துருந்தோம். டிக்கெட் எடுத்துகிட்டு போகிறோம். இந்த டிக்கெட்டை வந்து எப்படி எடுக்கணும் என்னங்கிற அடுத்தடுத்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுவேன். இன்றைக்கி வந்து உள்ள ப்ரோக்ராம் பற்றி நான் சொல்ல போகிறேன். அதாவது அந்த கேட்லேருந்து ஃபஸ்ட்டு நம்ம டிக்கெட்டை காட்டணும். அடுத்து நம்ம இதை வச்சு, ஆதார் கார்டா இல்லை எதை வச்சு என்ன பண்ணணும், நான் அந்த ஐடி கார்டை காட்டினா ஐடி கார்டை வச்சு செக் பண்ணி உள்ளே வந்தாச்சு. ஃபஸ்ட் செக்கிங் முடிஞ்சிட்டு அந்த அன்றைக்கி 2வது கேட்லேருந்து போனோம்னா நம்ம பேக் எதுவும் கொண்டு போனால் பேக்கை செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிவிட்டு உள்ளே அனுப்புவாங்க. நேராக அப்படியே போகிற வழியில் 2 பக்கமும் கோட்டைகள் இருந்த மாதிரி இருக்கும். ரோட்டில் கோட்டைகள் இருந்தால் அதில் வந்து கூர்க்கா படைகளோட ஆர்மிக்காரங்க வந்து அங்கே டியூட்டி பார்க்குறாங்க. அடுத்து நேராக போனோன்னா ஒரு ஸ்தூபி மாதிரி உயரமாக இருக்கும். அந்த ஸ்தூபி என்னென்னா ஜெய்ப்பூரில் இருந்து கொண்டு வரப்பட்டது. அது வந்து ஒரு ராஜாக்கள் ஒரு மன்னியர்கள் ஒரு இருக்கிறதுனால அதை வந்து அங்கே வச்சுருக்காங்க. அதோட அதை நேர் பார்த்தா சரி ராஷ்டிரபதி பவனுக்கு போகிற வழியில் அடுத்து அந்த முக்கில் போனோன்னா அந்த முன்னாடி அங்கே ஒரு செக்யூரிட்டி, அது எங்கே போகிறீங்க, உங்கள் பாஸ் கார்டு ஐடி கார்டு வேணும், ஆனால் ஐடி கார்டு வேணும் போனோன்னா அடுத்து அப்படியே கொஞ்சம் அந்த 2 சைடு அந்த அதில் வந்து போயிட்டு அதில் வந்து போனோம்னா அங்கே முக்கில் போனோன்னா அங்கே ஒரு ஐடிபிகாரர் ஒருத்தர் டியூட்டி பார்த்துட்டு இருப்பார். டெல்லி போலீஸ் இருப்பாங்க. அந்த அவங்க டைம் பாஸ் கட்டு உள்ளே போனோன்னா நம்மளோட வியூவில் வரக்கூடிய பிரசிடெண்ட் சொல்லக்கூடிய குடியரசுத் தலைவர் இல்லத்துலேருந்து ஆஃபீஸில் பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குன்னு. பார்க்கறதுக்கே வந்து நாங்களே மெய் இழுத்துட்டோம். ஃபஸ்ட்டு டைம் போனதுனால அது ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. அடுத்து வந்து உள்ளே போகிறதுக்கு வந்து மொபைல்லாம் வாங்கிட்டு வச்சுட்டாங்க. நாங்கள் உள்ளே போய்ட்டு அந்த பாரத ரத்னா வீடு அது கொடுக்குறது, அடுத்து எங்களுக்கு ஒரு கைடு கொடுத்தாங்க 40 நிமிஷம். அதில் ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. வெளிநாட்டிலேருந்து வந்தால் எங்கே தங்கியிருப்பாங்க, அவங்களோட என்ன. இதில் வந்து என்னெல்லாம் ஆச்சுன்னா, மேலே வந்து அந்த குடியரசுத் தலைவர் வந்து கொடி, அதாவது தேசிய கொடி பறந்துச்சுன்னா அதாவது பிரசிடென்ட் வந்து டெல்லியில் இருக்காங்கன்னு அர்த்தம். அது பறக்கலை அப்படின்னா டெல்லியில் இல்லைன்னு அர்த்தம். இதுதான் மெயின் விஷயம். அங்கே நாங்கள் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டா நாங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே. அதான் உங்களுக்கு தெரியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.